Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த நியூ மாடல் லஞ்ச் பேக் உடைய கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இந்த பேக் எப்படி போடுறது அப்படிங்கற வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த கூடைக்கு கைப்பிடி போடுறதுக்கு பாத்தீங்கன்னா நான் 5 அடியில 3 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3 ஒயரையும் நம்ம ஈவனா வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம எந்த இடத்துல கைப்பிடி வரணும் அப்படிங்கிறத பாருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த செகண்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 5வது நாட்டில் வந்து கைப்பிடி போட போகிறேன். இப்போ இந்த நாட்டுக்கு கீழே இருக்கிற கேப்பில் இந்த ஒயரை சொருகி வெளியே எடுத்துக்குங்க. வெளியே எடுத்துட்டு ஒயரை ஈவனா வச்சுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடில் 3 ஒயரும் லெஃப்ட் சைடில் 3 ஒயரும் இருக்கும். இப்போ ரைட் சைடில் இருந்து ஒரு ஒயர், லெஃப்ட் சைடில் இருந்து ஒரு ஒயர் எடுத்து இன்ட்டு ஷேப்ல வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததா ரைட் சைடில் இருந்து செகண்ட் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்குல்லையா அந்த ஒயருக்கு கீழே போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து செகண்ட் ஒயர் எடுத்து ஃபர்ஸ்ட் ஒயருக்கு மேலே செகண்ட் ஒயருக்கு கீழே போட்டு ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். அடுத்து ரைட் சைடில் இருக்க 3வது ஒயரை இந்த ஃபர்ஸ்ட் ஒயருக்கு மேலே செகண்ட் ஒயருக்கு கீழே போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துருங்க. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க 3வது ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஒயருக்கு கீழே செகண்ட் ஒயருக்கு மேலே 3வது ஒயருக்கு கீழே போட்டு ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு ஒயரை நல்லா டைட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சென்டராக இருக்கிற ஒயரை வந்து பார்க்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வர இந்த ஒயர் வந்து நம்மளுக்கு மேலே இருக்கும் சரிங்களா. அதுக்கு மேலே ஒயர் வந்து இப்போ வரணும். அதுக்கு மேலே ஒயர் வர மாதிரி நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3வது ஒயரை நம்ம ரைட் சைட் கொண்டு வரணும். இப்போ இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்த கேப்பில் எடுத்துக்குங்க. எடுத்து இந்த செகண்ட் ஒயருக்கு மேலே 3வது ஒயருக்கு கீழே போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர சென்டர் ஒயர் வந்து நம்மளுக்கு மேலே இருக்கும். இப்போ அதுக்கு மேலே நம்ம ஒயர் வந்து போட போகிறோம். இப்போ அதுக்காக ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க 3வது ஒயரை கீழ்ப்பக்கம் கொண்டு வரலாம். பாருங்க கீழ்ப்பக்கம் கொண்டு வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரேன். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்த கேப்பில் எடுத்து செகண்ட் ஒயருக்கு மேலே 3வது ஒயருக்கு கீழே போட்டு ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க 3வது ஒயரை கீழ்ப்பக்கமாக ரைட் சைட் கொண்டு வாங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு செகண்ட் ஒயருக்கு மேலே 3வது ஒயருக்கு கீழே போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். இப்போ ரைட் சைடில் இருக்க 3வது ஒயரை கீழ்ப்பக்கமாக லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு செகண்ட் ஒயருக்கு மேலே 3வது ஒயருக்கு கீழே போட்டு ரைட் சைட் கொண்டு வாங்க. இப்போ இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூவாக வந்து போட்டுகிட்டே வரணும். நம்ம ஒயரை வந்து லூஸ் விடாமல் டைட்டாக வந்து போட்டு வாங்க. இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுருங்க. பாருங்கள் இப்போ நான் எனக்கு தேவையான அளவுக்கு போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஒயரை நம்ம சொருகி விட போகிறோம். இப்போ நம்ம அந்த சைடில் எப்படி நாட்டு எடுத்தோமோ அதே மாதிரி தான் இதுலேருந்து 2வது நாட்டு இருக்குது பாருங்கள். அங்கேருந்து 5வது நாட் இந்த நாட்டுக்கு கீழே நம்ம இப்போ இந்த ஒயரை சொருகி விட போகிறோம். அந்த நாட்டோடைய ரைட் ஹேண்ட் சைடில் 3 ஒயர், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 ஒயர் வந்து நான் உள்பக்கம் சொருகி விடுறேன். இப்போ உள்பக்கம் விட்டுருக்க இந்த 6 ஒயரையும் நம்ம சைடாக வந்து சொருகணும். நம்ம எப்பவும் வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் வந்து வர மாதிரி சொருகி விடுவோம். இந்த ஒயரெல்லாம் கீழே வர மாதிரி சொருகுவோம். ஆனால் இப்போ இந்த கூடைக்கு இந்த மாதிரி சைடில் வந்து இந்த ஒயரை சொருகி விட்டுருங்க.
மொத்தம் 6 ஒயர் இருக்கும். இந்த 6 ஒயரையும் சொருகணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒயரை சொருகிறேன். பாருங்க இப்போ 6 ஒயரையும் சொருகி முடிச்சாச்சு. அடுத்ததாக இந்த கைப்பிடியை நம்ம கூடையோடு சேர்த்து கட்ட போகிறோம். பாருங்க இது மாதிரி தனியாக இருக்கு இல்லையா, அதை கூடையோடு சேர்த்து கட்டலாம். இப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் 1.5 அடியில் ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒயரை நம்ம அந்த கூடையோடு சேர்த்து வச்சு கட்டலாம். பாருங்க இப்போ இந்த சொருகுன ஒயரை நம்ம ஈவனாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ஒயரை உள்பக்கம் வந்து சொருகி விட்டுருங்க. இப்போ இந்த பக்கம் எப்படி வந்து கட்டுறோமோ அதே மாதிரி அந்த சைடும் கட்டணும். பாருங்க இப்போ 2 பக்கமும் வந்து நான் ஒயர் வச்சு கட்டி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு லாக் போட போகிறோம். இப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் 2 ஒயிட் கலர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த பீட்ஸை எப்படி கூடையில் ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்காக 1 அடியில் நான் வந்து துண்டு ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒயரை இந்த பீட்ஸில் சொருகி விட்டுக்கலாம். சொருகிட்டு ஒயரை ஈவனாக வச்சுக்குங்க. ஈவனாக வச்சுட்டு இப்போ இதை நம்ம மூடியில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த மூடிக்கு வந்து பீட்ஸ் வச்சுட்டோம். இப்போ அடுத்த மூடிக்கும் இதே மாதிரி நம்ம பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள் பீட்ஸும் ஒரு துண்டு ஒயரும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒயரை பீட்ஸில் சொருகி அந்த ஒயரை ஈவனாக வச்சுக்குங்க. பாருங்கள் இப்போது இந்த சைடில் வந்து பீட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ இந்த மூடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிர்பக்கத்தில் பீட்ஸ் வந்து வைக்க போகிறோம். இப்போ இந்த பீட்ஸை வந்து நம்ம உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். பாருங்க இப்போ 2 பக்கத்துலேயும் வந்து நம்ம பீட்ஸை வந்து வச்சுருக்கோம். இப்போ இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஒயர் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 2 ஒயரையும் உள் சைடில் சொருகி விட்டுடலாம். இப்போங்க ஒயர் சொருகி முடிச்சிட்டோம். அடுத்ததாக இந்த பீட்ஸ்க்கு வந்து லாக் போடுற மாதிரி ஒயர் வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்காக அதே மாதிரி 1 அடி ஒயர் எடுத்து அதுக்கு நேராக வந்து உள்பக்கம் சொருகி விட்டுக்கிறேன். விட்டுட்டு நீங்கள் லாக் வந்து போட்டு பாருங்கள். போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒயர் வந்து விடணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு மீதி இருக்கிற ஒயரை நம்ம உள்பக்கம் சொருகி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த பீட்ஸுக்கு பதிலாக ஃப்ளவர் மாதிரி போட்டு கூட நீங்கள் லாக்காக வந்து பயன்படுத்திக்கலாம். பாருங்க இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு விட்டுட்டு இந்த 2 ஒயரையும் நான் உள்பக்கம் சொருகி விட்டுக்கிறேன். இப்போ இந்த 2 ஒயரையும் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க இப்போ ஒரு பக்கம் வந்து ஒயர் சொருகி முடிச்சிட்டேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு பக்கம் சொருகிடுங்க. பாருங்க இப்போ 2 பக்கமும் வந்து லாக் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்மளுடைய நியூ மாடல் லஞ்ச் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.